பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் 42வது நாள் எபிசோடு, சண்டே எபிசோடும் கூட. நம்ம முதல்ல சொல்கிறப்போ முக்கியமான விஷயங்களை சொல்லிடுவோம். ஒரு கருவேப்பிலை மாதிரி தான் விஜய் டிவி. நம்ம ஏற்கனவே போன எபிசோடில் சொல்லியிருக்கிறோம். திவாகர் காட் எலிமினேட்டட் இன்றைக்கி நடந்த எபிசோடில். அவருடைய தேவை அவ்வளோதான், முடிஞ்சுது. அதற்கு மேலே அவர் விட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் கம்யூனல் ப்ராப்ளம் வரும். அப்புறம் உமன் ஆக்டிவிட்டிஸ்ட் ப்ராப்ளம் பண்ண வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவர் மேக்ஸிமம் வச்சுருந்து அவரை வெளியே அனுப்புறது தான் நல்லதுன்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த முடிவு விஜய் டிவிக்கு மட்டும் இல்லை, உள்ளே என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருந்தால் பொதுமக்களில் பலருக்கு அந்த முடிவு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்குன்றது இங்கே நம்ம பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்குறோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்குறப்போ சாண்ட்ரா பயங்கர தெளிவாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தெளிவு, எந்த அளவுக்கு கூர்மையான புத்தி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு டாஸ்கில் அது என்னன்றது ரூம்லேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே இதுதான் அப்படின்றது சாண்ட்ரா சொல்கிறதுன்றது அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஷார்ப் மைண்டில் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது. இப்போ இந்த அளவுக்கு ஷார்ப் மற்ற இன்மேட்ஸ் இருக்கிறாங்களான்றது ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் திவாகர் தெளிவாக சொல்கிறாரு, நான் ஒரு தனி ட்ராக்கு தான் அப்படின்ற மாதிரி திவாகர் சாண்ட்ரா கிட்ட பேசுகிறப்ப சொல்கிறாரு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். விக்ரம் கமரோ ஆன் சாரி ஆஃப் பாரு அதை பேசுகிறப்ப பாரு படு விவரமாக தான் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விக்ரம்கிட்ட சாரி சொல்கிற மாதிரி போகிறாங்க. பட் சாரி விக்ரம் ஏற்றுக்கல, வெளியே. அது நம்ம பார்க்க போகிறோம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ விக்ரம் சாரி ஏற்றுக்க மாட்டார். உடனே கமரு அந்த விஷயத்தில் படு விவரம், காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் தான் கமருதீன் போவார்ன்றது தெரியும். எதிர்பார்த்த மாதிரியே கமருதீன் விக்ரமோட ஜாயின் பண்ணி அவங்க சாரி சொன்னது ஏற்றுக்கணுன்றது கிடையாது, நான் கூட ஏற்றுக்கலன்ற மாதிரி தன்னை இழுத்து வச்சு ஒரு போன எபிசோட்லாம் அப்படி தான் அவர் பண்ணார்ன்றது விக்ரம் கிட்ட சண்டைக்கு போனது, சபரிக்கிட்ட சண்டைக்கு போனது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுன்னு நம்ம எதிர்பார்த்தது தான். அதுக்கப்புறம் திவாகரனுடைய முட்டாள்தனத்தை என்னன்னு சொல்கிறது, பேச்சுவாக்கில் அவர் சொல்கிறப்போ நம்ம விஜய் சேதுபதி நீங்கள் பக்கத்து நாட்டை எட்டி பார்த்தீங்கன்னு சொல்கிறப்போ இல்லை சார், நான் உட்காந்து பேசுகிறேன் சார், உட்காந்து தான் சார் பார்த்தேன் அப்படின்றாரு. அதாவது பக்கத்து நாட்டை எட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிங்கன்ற மீனிங்கில் இவர் உடனே எந்த அளவுக்கு இவருடைய புரிதல் இருக்குன்றது அப்புறம் விஜய் சேதுபதி கடுப்பாடி, நீங்கள் யாரை அறிவாளின்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னா, அதுலேயும் முட்டாள்தனமாக நான் சபரியை தான் அறிவாளின்னு நினைக்கிறேங்கன்னா, சபரி நீங்கள் சொல்லுங்கள், உங்களை தான் அறிவாளின்னு அவர் பாருங்கள். ஒரு ஹோஸ்ட்டு சொல்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு ஒரு இன்மேட்டு அறிவாளியாக இருக்கிறான்னு சொல்கிறப்போ சபரி கொண்டு போய் என்னடா இந்த ஆள் ஒரு சண்டே எபிசோடில் மாட்டி விடுறான்ற மாதிரி யோசிச்சு, சார் நான் சொன்னேன் சார், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இளவரசிகளை நீங்கள் பக்கத்து உங்களை பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்போ நான் அமைச்சர், எனக்கு எல்லா பவர் இருக்குன்ற மாதிரி என் வாயை மூடிட்டார் சார் அப்படின்னு அவர் போட்டு கொடுத்துட்றாரு. ஸோ இதில் முட்டாள்தனத்தின் உச்சம் திவாகரது நமக்கு தெளிவாகவே தெரியுது. இதுக்கு நடுவில் சில விஷயங்கள் அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறப்போ பரவாயில்ல நான் உட்காந்துருக்கிறேன், எவ்வளோ நேரம்லாம் பதில் சொல்கிறப்போ கடைசி வரைக்கும் திவாகர் பதில் சொல்கிறதில்ல. பதில் தெரிஞ்சால் தானே சொல்கிறதுக்கு. ஆனால் தப்பிக்கிறது எப்படின்னு தெரியும். டிவி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவருக்கு ரீல்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸு, பப்ளிக்கிட்ட எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுனா அவருக்கு ரொம்ப தெளிவாக அத்துப்படி. ஸோ அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா சொன்னால் பதில் சொன்னால் தன்னுடைய தற்குறித்தனத்தை வெளிப்பட்டுன்றது அவருக்கு தெளிவாக தெரியும். அதனால் கடைசியில் விஜய் சேதுபதி தான் திவாகர்கிட்ட தோற்று, நான் மேலே என்னால் முடியலப்பான்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போய் ஸ்டேஜில் திருப்பி போய் நின்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் சில நேரங்களில் அவர் பேசாமல் இருக்கிறத பார்த்து விஜய் சேதுபதி, டைலாக் வேணால் நான் எழுதி தரட்டா, நடித்து காட்டினீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. மந்திரினா மூளை இருக்கணும், மூளை இருக்கிறப்போ இருக்கிறவங்க தான் மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு நம்ம ஏற்கனவே பிகினிங்கில் சொன்ன மாதிரி திவாகர் எவிக்ட் ஆனதுனால
சரி அவர் போகிறப்போ வந்து ஆக்சுவலாக கனியை தான் இன்றைக்கி அனுப்பணும். பட் விஜய் டிவி தான் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுறது இல்லையா? திவாகரை வந்துட்டு அவங்க ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா திவாகர் வெளியே உட்காந்துக்கிட்டு விஜய் டிவி தான் என்னை வெளியே அனுப்பிச்சிது, நானாக வெளியே வரல அப்படின்னு திருப்பி அவர் பாப்புலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல உதாரணம் விஜய் சேதுபதி கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து உங்கள் பாடி லாங்குவேஜ் மாதிரியே பண்ணேன் சார், கவனிச்சிங்களான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினது, ஆடியன்ஸ் வந்து நக்கலாக சிரித்தது. அவருக்கு வந்து உண்மையில் வந்து ஒரு சைக்கிக் டிஸார்டர் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறது. ஒரு சைக்காட்ரிஸ்ட்டாக கன்சல்ட் பண்ணிவிட்டு முதல்ல அவர் உள் மனசில் அவர் டாக்டர்ன்றதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்றது தான் பொதுமக்களுடைய கருத்து. அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு எதுக்கு போகிறப்போ ஒரு சம்பிரதாயமான ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லையா, அந்த சம்பிரதாயமான வார்த்தையை வந்து கொஞ்சம் அழுத்தி நீங்களும் ஹீரோ தான் திவாகர்னு சொல்கிறப்போ வந்து திவாகர் வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து பிடிச்சிக்கிறாரு. வெளியே போய்ட்டு அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு பிக் பாஸே என்ன ஹீரோன்னு சொல்லிட்டார்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து யூஸ் படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிக் பாஸுக்கு திவாகரை பற்றி இன்னும் தெரியல. சரி, பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி ஹைலைட்ஸு, சண்டே எபிசோடு ஹைலைட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி வந்து பார்க்குறப்போ வந்துட்டு சொல்லுங்கள் அரோராவை பற்றி வந்து அவர் வந்து கேட்குறாரு. நம்ம உள்ளே வந்துட்டு விஜய் சேதுபதி உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து அரோராவை எழுப்பி வந்து, அரோரா என்ன நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விஷயம், என்ன சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ வந்து பிரச்சனையை வந்து உருவாக்குறது அது உங்கள் பார்வையில் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறப்போ வந்து அரோரா வந்து எந்திரிச்சு ஒரு பதில் சொல்கிறாரு. உள்ளே போகிறதுக்கு முன்னால் வந்து விஜய் சேதுபதி இன்வெர்ட்ஸை ஜென்ரலாக தான் சொல்கிறாரு. அதாவது பிரச்சனையெல்லாம் இவங்க உருவாக்குறது, அப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ வந்து அது உங்கள் பார்வையில் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறது, உள்ளே போய் விசாரிக்கலான்ற மாதிரி உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அவர் பார்வையில் அரோரா தென்பட்டோன்னா அரோரா டபால்னு வந்து உஷாராக உட்கார்றாங்க. அரோரா படு உஷார் தான். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வந்து மெம்பர்ஸை போட்டு வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு உமன் வந்து எவ்வளோ தெளிவாக இருப்பாங்கன்றது வந்துட்டு அது தெரிஞ்ச விஷயம் தானே. சொன்ன உடனே தான் கமரு முகத்தில் வந்து ஒரு சிரிப்பு வருது அரோராவை பற்றி சொன்ன உடனே வந்து விஜய் சேதுபதி வந்து கமருதீன் வந்து பிடிச்சிடாரு. கேமரா இருக்குதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து செம்ம நக்கல் அடிக்கிறாரு. நக்கல் அடிச்சுன்னு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு தெரியுறத விட கேமரா பற்றி தெரிஞ்ச ஆள் உள்ள ஒருத்தர் இருக்காரு, ஏன்பா திவாகரே ஏஞ்சி சொல்லுப்பான்னொன்னே, சார் 60 கேமரா இருக்குது சார், எல்லா கேமராலையும் வந்து நான் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னோடனே, பாருங்கள் உங்களுக்கு கூட கேமரா எண்ணிக்கை தெரியாது, 60 கேமராலும் ரீல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கேமராவுக்கு 10ன்னு போட்டால் கூட 600 ரீல்ஸ் நேரம் பண்ணணும்னு ஒரு முடிவில் தான் வந்திருக்கிற ஆள். அந்த மாதிரி இருக்கணும்ல கமருதீன்னு சொல்லிட்டு திவாகரையும் ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு, பஞ்ச் அடிக்கிற விஷயம் கூட திவாகருக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது. பேச வேண்டிய நேரத்தில் வந்து அதே நேரம் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் போன எபிசோடில் அரோராவை வந்து பண்ண சொல்லி தூண்டி விட்டது. அரோரா தனக்கு ஒத்துழைக்கலை, தொடர்றதுக்கு அலோவ் பண்ணலை அப்படின்ற ஒன்று. நான் வந்து சில்லற புத்தின்னு சொல்கிறதா இல்லை வந்து இது நோட்டு புத்தின்றது சொல்கிறதான்றது வந்து பொதுமக்களுக்கு வந்து புரியுன்றது, நான் சொல்கிறது புரியுன்றது தெரியும். சரி, அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தா மாதிரி வந்துட்டு நம்ம பிகினிங்கில் சொன்ன மாதிரி வந்து சாண்ட்ரா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. எந்த விஷயம்னா, ஒரு தட்டில் வந்து ஒரு சோறு வருது, கொஞ்சம் அந்த சோறு வந்து சாம்பார் சாதம் எடுத்துகிட்டு வராங்க, கொஞ்சம் குழம்பு ஊற்றி, உள்ளே இருக்கிற ஒரு பயலுக்கும் வந்து அது வந்து என்னன்றது வந்து புரியல இன்வெர்ட்ஸு, அவங்க அறிவு அவ்வளோதான். ஆனால் இதை பார்த்த உடனே சாண்ட்ரா வந்து கிளியராக சொல்லிடுறாங்க. இது என்னன்னு கேட்குறப்போ வந்து அவங்க ஒருத்தர் தான் சொல்கிறாங்க, சார் இது வந்து சாம்பார் சாதம், சாம்பார் கீழே கொட்டினது வந்துட்டு பார்வதி அந்த விஷயமா பேச போகிறீங்கன்னா அதுதான்றதை வந்து விஜய் சேதுபதி வந்து ஒத்துக்கிறாரு. கொட்டுறதுக்கு முன்னால் வந்து கேட்டிருக்கலாம்ல பார்வதின்றப்ப வந்து பார்வதி என்னென்னமோ சுற்றுறப்போ நான் அங்கே வச்சான வந்து மறந்துட்டேன், கொட்டினதான் வந்து மறந்துட்டேன், இப்படிலாம் வந்து சுற்றி பார்க்குறாங்க, கம்பு சுற்றுறாங்க. என்ன கம்பு சுற்றினாலும் 60 கேமராவில் இருக்கக்கூடிய 60 கேமராமேனை வந்து எடிட் பண்ணி அதை வந்து டீம் வந்துட்டு ரெடி பண்ணி விஜய் சேதுபதிகிட்ட கொடுக்குறப்போ வந்துட்டு அது வந்து முன்னால் வந்துட்டு மறக்கக்கூடிய விஷயமா என்ன. அதனால் இவர் வந்து பிடின்னு பிடிக்கிறாரு விஜய் சேதுபதி. கொட்டுறதுக்கு முன்னால் வந்துட்டு நீங்கள் கேட்டுட்டு வந்து கொட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வெர்ஜியை எழுப்பி ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு பண்ணால் வந்து அது வந்து சரியாயிருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அவரை ஒரு பிடிச்சி உழுக்கிறாரு. உழுக்கிட்டு அவரை உட்கார வைக்கிறாரு. அப்புறம் வீட்டு டிசிப்ளின் ஒன்று இருக்குது, அதை யாரும் வந்து கண்டுக்கிறது கிடையாது,
உதாரணமாக பார்த்தீங்கன்னா வளர்ப்பை பற்றி கமர் வந்து பேசுகிறாரு, வேணா கமருதுன்னு நீங்கள் வந்து ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து அவர் ட்ரைனிங் 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து வளர்ப்பை பற்றி மற்றவங்களுக்கு கொடுங்க, உங்கள் வீட்டில் கொடுத்தா தான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு வளர்ப்பை பற்றி புரிகின்ற வந்து அவர் ஒரு பிடிக்கிறாரு. அப்புறம் பார்வதி மேலே வந்து கொஞ்சம் பாயிறாரு விஜய் சேதுபதி. வளர்ப்பை பற்றி சொல்லுங்கள், ஆனால் வளர்ப்பை பற்றி சொல்கிற ஆள் வந்து சாரிலாம் சொல்லலை, ஆனால் வந்து சாரி சொன்ன மாதிரி நடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விக்ரம் எழுப்பி என்ன சொல்கிறாருன்னா, விக்ரம் உங்கள்கிட்ட மாற்றம் தெரியுது, ஆனால் வந்து அந்த மாற்றத்தில் வந்து ஒரு கண்ட்ரோல் வேணும், கண்ட்ரோல் இல்லாமல் வாய் வார்த்தைகளை விட்டுறீங்க, பட் எனிவோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்கன்ற மாதிரி அவருக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணுறாரு. அப்புறம் பார்வதி திருப்பி எழுப்பி நீங்கள் தேவையில்லாமல் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்கன்றது வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரம்யா வந்து அந்த நேரத்தில் வந்துட்டு கூர்மையாக பார்க்குறப்ப ரம்யா எழுப்பிடுறாரு. பார்த்தது ஒரு தப்பான்ற மாதிரி ரம்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ரம்யா எழுப்பி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து போய் வினோதுக்கு கம்பி எடுத்த காரணம் தெரியுமா சொல்லு அப்படின்றாரு. சொன்ன உடனே வந்து அவங்க வந்து இல்லை அப்படின்னு ஒரு சப்ப காரணம் சொல்கிறாங்க. சொல்கிறப்ப வந்து ரம்யா 1.5 மணி நேரம் வந்து வினோத் வந்து தொங்கிக்கிட்டு இருந்தார் கம்பியில், அது உங்களுக்கு தெரியுன்றது வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஓப்பனாக நான் சொல்கிறேன், மெச்சூரிட்டி ரேங்க்கில் வந்து உங்களுக்கு வினோத் வந்து பேசுகிறப்போ வந்து உங்கள் மேலே பேசுகிறப்போ உங்களுக்கு கோவம் வந்துச்சுலா இல்லையா அப்படின்னு ஒரு கிடுக்கிப்பிடி போடுறப்போ ரம்யா வேறு வழி இல்லாமல் வந்து குடும்பத்தில் மாட்டிடுவோமோன்னு சொல்லிட்டு ஆமான்று தலையாட்டுறப்போ வந்து அதனால தான் நான் போய் கம்பியை நீங்கள் போய் வினோத் ஜெயிக்கக்கூடாதுன்னு இழுத்தது, அதை விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதாவது ஒரு கேமில் வந்து கருத்து வந்து நீங்கள் சொல்கிறதுன்றது வேறு, பட் ஒரு எனிமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கேம் விளையாடுறது வேறுன்றது வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் வந்துட்டு பதிவு பண்ணுறாரு விஜய் சேதுபதி எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாரு 2 வாரம் பொறுத்து வந்து சாரி கேளுன்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு. இன்டர்வலில் போன உடனே விக்ரம் வந்து மைலேஜ் போச்சு, விக்ரம் வந்துட்டு நம்ம வந்து வளர்ப்பை பற்றி பேசினோம்னா ஆகா நம்ம மாட்டிப்போமே, ஜனங்க நம்மளை தப்பாக கேவலமாக நினச்சிருவாங்கன்னு பார்வதி வந்து அதை விட கேவலமான ஒரு காரியத்தை செய்கிறாங்க. உடனே ஓடி போய் விக்ரம் கிட்ட வந்து நான் சொன்னதெல்லாம் சாரி அப்படின்றாங்க. விக்ரம் ரொம்ப தெளிவான ஆள், ஏம்மா அவன் சாரி வேணாம் ஒன்றும் வேணாம், இப்போ சாரின்னு எல்லோரும் முன்னாலையும் பதிவு பண்ணுவேன், 2 வாரம் கழித்து நீ வந்து கேளு, நாளைக்கே நீ வந்து உன் வேலையை காட்டுவேன்னு சொல்கிறப்போ வந்து உடனே வந்து அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து அவங்களுக்கு அடுத்த செகண்டு அவங்க புத்தியை வந்து காட்டுறாங்க. நீ வந்து லிமிட்டை மெயின்டைன் பண்ண, நான் வந்து பேச வரேன், நீ ஒரு லிமிட்டை தாண்டி வந்து பேசாத, நீ என்ன பேசுகிறது நான் என்ன கேட்குறது பாருங்கள். அப்போ அந்த சாரிக்கு மரியாதை என்ன இருக்குது, பார்வதி கேட்குற சாரிக்கு இந்த திவாகருக்கு ஒரு பாயசம் போட்ட மாதிரி பார்வதிக்கு ஒரு பாயசம் போடுறது நல்லது தான், ஆனால் பார்வதிக்கு பாயசம் வந்து சமீபத்தில் போட மாட்டாங்க, போட்டாங்கன்னா வேறு எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து வந்து கூடிக்கிட்டு ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் 3 வேளை தின்னுட்டு தூங்கிக்கிட்டு வெளியே வர்றது தான் கொலை பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்கிறது பிக் பாஸ்க்கு தெரியும். ஸோ அதனால் பாருக்கு இன்னொரு டம்ளர் பாயசம் கிடைக்குமான்றது வந்துட்டு நமக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து சாம்ராஜ்யத்தை பற்றி விஜய் சேதுபதி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறப்போ வந்துட்டு அரோரா வந்து ஒரு சிரிக்கிறப்ப வந்து என்னம்மா நீ வந்து என்ன ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கிற, சிரிக்கிறிய, நீ எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நீ என்னையவே பார்த்துட்ருக்குற, என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை சார் நான் உங்களை பார்க்குறது வந்துட்டு அது ஒரு டோபமைன் சார் அப்படின்னோடனே, இங்கே டோபமைன்றது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. டோபமைன்றது ஒரு கெமிக்கலுங்க, நியூரோ ஸ்டிமுலேட்டர். ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து டோபமைன் இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து போதை மருந்து யூஸ் படுத்துகிறவங்களுக்கு அந்த டோபமைன் வந்துட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. நார்மலாக இருக்கிறப்போ டோபமைன் யூஸ் படுத்துனீங்கன்னா உங்களை ஒரு ஹாலுசினேஷன், ஒரு கற்பனை, ஒரு மாய உலகத்துக்கு, ஒரு இந்திரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். தட் இஸ் ஒன் வே. அனதர் வே வந்து இந்த டோபமைன் வந்து வேறு மாதிரி கூட பண்ணோம். ஒரு கவலையாக இருக்கிறவங்கள, சூசைடல் டெண்டன்சி இருக்கிறவங்கள வந்து சூசைட் ஸ்டிமுலேட் பண்ணி ஒன்று அடுத்தவங்கள வந்து கத்தியால் குத்த வைக்கும், இல்லைனா கொல்ல வைக்கும், இல்லைனா இவங்க போய் தற்கொலை பண்ணிப்பாங்க. இது ரொம்ப டீட்டெயில் நான் போக விரும்பலை, தெரிய வேண்டாம். சைக்காட்ரிஸ்ட்க்கு வந்துட்டு இது ஒரு ஆன்டி சைக்காட்ரிக் ட்ரக் தான். நேச்சுரலாக நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரானில் வந்துட்டு டோபமைன் வந்துட்டு சுரக்கும். இது வந்து என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு டோபமைன் வந்து வாக்கிங் போகிறப்போ வந்துட்டு நேச்சுரலாகவே வந்து சுரக்கும். நேச்சுரலாக வந்து சுரக்கிறப்போ வந்து டோபமைன் சுரக்கிறப்போ வந்து
அது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரில் வந்துட்டு டோபமைன் ஒன்றுன்றது வந்துட்டு பொதுவாக வந்து சொல்லுவாங்க. அந்த லெவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒரு வாக்கிங் முடிச்சுட்டு வந்தோன்னே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீலிங் கொடுக்கும் இல்லையா? ஸோ அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து டோபமைன் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு கூட நம்ம வந்து தாராளமாக வந்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கமரு வந்துட்டு ஒற்றுமையை பற்றி பேசுகிறாரு. சாம்ராஜ்யத்தை பற்றி பேச சொன்னால் ஒற்றுமையாக இருக்கணும். 2 சாம்ராஜ்யம் பேசுகிறப்போ வந்து விஜய் சேதுபதி நக்கல் அடிக்கிறாரு. ஏங்க 2 சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கே சண்டை போடுறதுக்கு தான். அது கூட இல்லாமல் உங்களுக்கு தவறான புரிதலோடு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு, என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, கமருதீனுக்கு வந்து விஜய் சேதுபதி நக்கல் அடிக்கிறது தெரியாமல் வந்துட்டு, ஆமாம் சார், நம்மலாம் ஒற்றுமையாக இருக்கணும்ல சாம்ராஜ்யம், அதன் போக்கிலெல்லாம் போகிறோன்ற மாதிரி மற்ற இன்மேட்ஸுக்கு முன்னால் வந்துட்டு அப்படி ஜாலியாக எடுத்து பேசுகிறப்போ, அது ஒரு என்ன மாதிரி கேவலமாக பேசுகிறோன்றது வந்து கமருதீன் வெளியே போயிட்டு இந்த எபிசோடை போய் பார்க்கணுன்றது வந்துட்டு பொதுமக்களின் சார்பாக வந்து நம்ம தாழ்மையாக வந்து கேட்டுக்கிறோங்க. அப்போ தான் கமலஹாசனுக்கு வந்து புரியும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வியானாவை எழுப்பி கேட்குறப்ப வியானா வந்து பொறுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சாம்ராஜ்யத்தினுடைய டீட்டெயில்ஸு. அப்போ வந்து திவாகரை எழுப்புகிறாரு. திவாகரை எழுப்புகிறப்போ வந்து என்ன நீங்கள் வந்து ராஜாவாக இருக்கிறப்போ ஒன்று பண்ணுறீங்க, அமைச்சராக இருக்கிறப்போ ஒன்று பண்ணுறீங்கன்னு சொல்கிறாரு. சொல்கிறப்போ, சார் நான் வந்துட்டு கொஞ்சம் பொசசிவ் ஆகிட்டேன், இளவரசிகள்லாம் வந்து எதிர இருக்க சாம்ராஜ்யத்தில் போய் கமருதீன்கிட்ட போகிறப்போ அப்படின்னாரு. நான் வந்து அந்த பொசசிவ்னஸ் வந்து சொல்லலைங்க. நீங்கள் அமைச்சராக இருக்கிறப்போ அரராவை போட்டு அடிச்சிங்க இல்லையா, அப்போ போட்டு அது பொசசிவ்னஸ் இல்லையா? அப்போ அமைச்சராக இருக்கிறப்போ ஒன்று சொல்லுவீங்க, அதே நேரம் வந்து நீங்கள் மன்னராக இருக்கிறப்போ ஒன்று சொல்லிங்களான்னு சொல்லிவிட்டு அவரை பிடிச்சி வாங்குன்னு வாங்கி, அதுக்கப்புறம் தான் நம்ம பிகினிங்கில் சொன்ன மாதிரி பக்கத்து நாட்டை ஏன் எட்டி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவர் என்ன சொல்கிறா வரான்ற ஒரு காமன் சென்ஸ் கூட ஒரு சென்ஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய திவாகர் என்ன நினைக்கிறாருன்னா, சார் நான் பக்கத்து நாட்டை எட்டி பார்க்கல சார், நான் உட்காந்து தான் சார் பார்த்தேன்னு எல்லோரும் வந்து நக்கலாக சிரிக்கிறாங்க. ஆடியன்ஸு ரொம்ப பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இன்மேட்ஸை விட தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு திவாகருடைய அறிவு அவ்வளோதான்னு சொல்லிட்டு. இதில் வர ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுன்றது ஒரு கோர்ஸை படிச்சுட்டு நான் டாக்டர்னு வேறு சொல்கிறது. அதாவது வந்து எம்பிபிஎஸ் முடித்து நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் வந்து கேகே நகரில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் எபிலிட்டி அந்த ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க, ஃபிசிக்கல் ரீஹபிலிட்டேஷன் ஸ்கூலு. அந்த ஃபிசிக்கல் ரீஹபிலிட்டேஷன் ஸ்கூலில் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் வந்து டிஃபிஸ் மெடிசன் ஒன்று இருக்குது. அதை எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு படிச்சுட்டு வரவங்களாக தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஃபிசியோதெரப்பியில் வந்துட்டு எக்ஸ்பர்ட். அதாவது வந்து அவங்க ஆர்த்தோபீடிக்ஸ் கிடையாது. ஆர்த்தோபீடிக்ஸ் வந்து எலும்பு சர்ஜரி பண்ணுறது, அதனுடைய கனெக்டிவிட்டி, அதாவது வந்து இந்த டெண்டனு மசில் கனெக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடியது வந்துட்டு மெடிக்கல் ரீசன்ஸை சரி பண்ண வேண்டியது வந்துட்டு டிஃபிஸ் மெடிசன் முடித்த டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் மெடிசன் முடித்த எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் தான் வந்துட்டு நார்மலாக ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்கிறது. பட் அது ரொம்ப சீட்டே வந்து ஒரு வருஷத்துக்கு 2 சீட்டு தான், 2 டாக்டர் தான். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 20 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஒரு ஜெனரேஷனில் 20 டாக்டர் தான் வந்திருப்பாங்க. அது முக்கால்வாசி பேர் அவங்க ஃபாரின்களில் பயங்கர டிமாண்ட் இருக்கனால அப்கிரேட் போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கோர்ஸ் இருக்கிறது டாக்டர்ஸ்க்கு ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது. பட் இதை பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு இந்த டிஃபிஷியன்சி இருக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்துட்டு இன்பிட்வீன் வந்துட்டு ஒரு பேச்சுலர் கோர்ஸில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்னு ஒன்று பண்ணுறாங்க. அதாவது டிப்ளமோ இன் ஃபிசியோதெரப்பியை வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் காலேஜஸ் வந்து வரப்போ ப்ராலிஃபரேஷன் ஆச்சு இல்லையா, அப்போ வரப்போ வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு ப்ரெஷர் வச்சு கொடுக்குறப்போ அது ஒரு பேச்சுலர் கோர்ஸாக மாற்றுறாங்க. ஸோ அதில் வந்து ப்ரைவேட் காலேஜில் படித்த திவாகர் மாதிரி ஆட்கள் வந்துட்டு ஒயிட் கோட்டு எடுத்து மாட்டினவுடனே தன்னை வந்து ஒரு டாக்டர்ன்றது வந்து நினச்சிக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஃபிசியோதெரப்பி கவுன்சில் சொல்லிடுச்சு, அதனால் நாங்கள் டாக்டர்னு போட்டுக்கிறோன்னு சொல்கிறது. ஃபிசியோதெரப்பி கவுன்சில்ன்றது வந்துட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டு அவங்க இருக்கிற கவுன்சிலு, அவங்க இருக்கிற அசோசியேஷன் சொல்கிறது வந்துட்டு ஒரு முடிவாகாது. சுப்ரீம் கோர்ட்டும் ரொம்ப கிளியராக இந்த விஷயத்தில் வந்துட்டு அந்த மாதிரி போட்டுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து ரொம்ப பேர் வந்து டாக்டர்ஸ் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன்ஸ்னால், தேவையில்லாத ஒரு விஷயங்கள், அவங்களுக்கு டைம் இருக்காது. இதில் உட்காந்துக்கிட்டு எதுக்கு ஒரு மீடியா வெளிச்சம், டைம் கொடுத்து பேசுகிற அளவுக்குலாம் அவங்க பிஸியாக இருக்காத அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு திவாகர் மாதிரி ஒரு சில தற்குறிகள் தனமாக வந்து பேசுகிறதுன்றது வந்துட்டு அலோவ் பண்ணுறது வந்துட்டு தன்னை டாக்டர் நினச்சிக்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த திவாகர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவருடைய புரிதல் அவ்வளவுதான். அதில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு டாக்டர்ன்றது வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி,
பெத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் படிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இஎன்டி, ஆஃப்தாலு, மெடிசன், சர்ஜரி, ஓஜி, குறைஞ்சபட்சம் 20 டெலிவரி வந்து பார்க்குறது. அதுக்கு இதெல்லாம் கம்ப்ளீஷன் பண்ணணுங்க. இதெல்லாம் கம்ப்ளீஷன் பண்ணால் தான் டாக்டரு. ஜஸ்ட்டு ஒரு மசிலு, டெண்டன் இதை மட்டும் வந்து படிச்சுட்டு வந்துட்டு அதை வந்து ஃபிசியோதெரப்பின்றத வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு ஆபத்துன்றது வந்துட்டு நான் சொல்கிறது டாக்டர்களுக்கு நல்லாவே புரியுன்ற மாதிரி நான் வந்து இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். சரி, அதுக்கு நடுவில் வந்து எஃப்ஜே என்ன பண்ணுறாருன்னா பயங்கர உஷார் பக்கரி. அடுத்தவங்க விஷயத்துக்கு எப்பயுமே இவர் வந்து தன்னுடைய விஷயமாக எடுத்து ஆட்டையை போடுவார். இங்கேயும் விஜய் சேதுபதி முன்னாலும் பயங்கரமாக ஆட்டையை போடுறாரு. நான் வந்து சுபிக்ஷா ஐடியாவை எடுத்துக்கிட்டு நானும் வந்து அமித்லாம் ஜாயின் பண்ணி சமைக்கிறது வெளியே சாம்ராஜ்யத்துக்கு வெளியே சமைச்சு சாம்ராஜ்யத்தை வந்து கைப்பற்றி இளவரசிங்களை வந்துட்டு லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி கான்செப்ட் பண்ணலான்னு நான் நினச்சேனே அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு சுபிக்ஷா வந்து அங்கே வந்து நெளியிறாங்க. நெளியதை பற்றி என்ன சுபிக்ஷான்னு கேட்குறப்ப வந்து சுபிக்ஷா ஓப்பனாக சொல்லிடுறாங்க, ஐயா அது என்னுடைய ஐடியான்னு சொல்லிட்டேன். உடனே எஃப்ஜே திருப்பி கேட்குறப்போ ஐடியா அவங்களா இருந்தாலும் இளவரசின்னு நான் தானே டெவலப் பண்ணணுன்றாரு. தெளிவாக தெரியுது எஃப்ஜேக்கு இந்த பொழைப்பு வந்து எஃப்ஜே வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார்னா நீண்ட நாள் வந்துட்டு ஓடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வல் போகிறதுக்கு முன்னால் ராஜாங்கம் எப்படி போச்சு, நல்லா போச்சா அப்படின்னு ஆடியன்ஸை வந்துட்டு விஜய் சேதுபதி கேட்குறாரு. போச்சு அப்படின்றாங்க ஆடியன்ஸு, டபுள் மீனிங்கில். போச்சுன்னா போச்சு, புரிஞ்சவங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் திருப்பி இன்டர்வல் முடிச்சு ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு உங்களுக்கு எது ஷீல்டு, எதை ஷீல்டாக வச்சு நீங்கள் விளையாடுறீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்குறப்போ வந்து ஓரளவு சில பேர் வந்து தன்னுடைய ஷீல்டை வந்து சொல்கிறாங்க. விக்ரம் வந்து ஹியூமர் தான் என்னுடைய ஷீல்டு, நான் அதை வச்சு தான் விளையாடுன்றாங்க. வியானா வந்துட்டு நான் வந்து ஃப்ளோ ஆஃப் வாட்டரு, தண்ணி எப்படி போகுதோ அந்த மாதிரி தான் நான் வந்து விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓரளவு அது வியானா சொல்கிறது வந்து உண்மை தான். பாய்சனுக்கே பாய்சன் கொடுத்த வியானா தானே, நம்ம பல எபிசோடில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அவங்க சொல்கிறது அவங்களுக்கு பொருந்துது. பார்வதி வந்து கிளியராக அவங்கள டிஃபைன் பண்ணுறாங்க, எனக்கு வந்து பேச்சு திறன் தான் என்னுடைய ஷீல்டு, பாயிண்ட்ஸை வந்து பிடிச்சி பேசி லீகலாக லா பாயிண்டில் வந்து அடிக்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டுன்றாங்க. திவாகர் வழக்கம் போல் வந்து அவருடைய புரிதல் வந்து ரொம்ப குழம்புறாரு. எஜுகேஷன் தான் என்னுடைய பாயிண்ட்டு அப்படின்றாரு. அதாவது இந்த எஜுகேஷன் அவர் என்ன சொல்கிறாருன்னா தகுதின்றது தப்பாக அவர் புரிஞ்சுக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். படிப்பு வச்சு தான் வந்துட்டு நான் வந்து பேசுவேன்னு பேசுகிறப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து தெளிவாக வந்து பிடிக்கிறாரு. பிடிச்சோன்னா உஷாராகிட்டு அடடா மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லைண்ணே நான் வந்து இல்லை சார் நான் வந்து லிமிட் பண்ணிடுவேன் சார், அந்த பேச்சை வந்து கட் பண்ணிட்டு ஓடிடுவேன், அதான் என்னுடைய ஷீல்டு வந்து ஒரு வழியாக வந்துட்டு அவர் வாயில் வந்து ஒத்துக்க வைக்கிறார் விஜய் சேதுபதி திவாகரை. அதுக்கப்புறம் பிரஜினி எழுதிக்கிறப்போ வந்து பிரஜினி வந்துட்டு டோட்டல் வேஸ்ட்டுங்க, பிரஜினை பேசாமல் வெளியே அனுப்பிச்சிடலாம். ஏதோ இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டன்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு தெரிஞ்சவர்ன்றதுனால உள்ளே உட்கார வச்சுருக்காங்க போல தெரியுது. அவருக்கு வந்து பயங்கர ஆட்டிடியூடுங்க. அவருடைய ஆட்டிடியூட் ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. அவருடைய ஆட்டிடியூடுன்னு நான் சொல்கிறது வந்து ஏற்கனவே எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும். இனிமேல் வரப்போயும் ஒரு ஆட்டிடியூட் காட்டுறப்போ உங்களுக்கு பிரஜினை பற்றி தெளிவாக தெரியும். பிரஜினை வந்து என்னுடைய ஷீல்டு வந்து நான் கண்ணாடி, கோவப்படுறவங்களுக்கு நான் கோபமாகவும், ஏற்று பேசுகிறவங்களுக்கு நான் ஏற்று பேசுவோம், சிரிக்கிறவங்களுக்கு நான் சிரிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அது ஒரு சொன்னதில் ஒருத்தர் சொன்னதான் நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா வந்து அங்கே விக்ரமும் வந்துட்டு பார்வதியும் வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கப்போ வந்து கமருதீனும் திருப்பி விக்ரமும் வந்து பேசுகிறப்ப வந்து ஊடாலப்பு வந்து சபரிக்கிட்ட வந்துட்டு வந்து நீ உள்ளே போகாத அப்படின்ற மாதிரி வந்து இவர் உள்ளே போய் சபரியை வந்து இழுத்து விடுற மாதிரி வந்துட்டு அவர் பண்ணுற விஷயங்கள் வந்து அது வந்து கண்ணாடின்றது வந்துட்டு தன்னை பிரதிபலிக்கிறது, இருக்கிறவன் பிரதிபலிக்கிறப்போ வந்துட்டு இப்போ உதாரணமாக வந்து இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தால் கமருதீன் வந்துட்டு விக்ரம்கிட்ட பேசுகிறப்போ வந்துட்டு கமருதீன் என்ன பிரதிபலிக்கிறாரு, அவர் தப்பாக பிரதிபலிக்கிறாரா, அதையே இவர் வந்து ஈக்குவலாக அதை கரெக்டாக பிரதிபலிச்சுட்டு போகலாம் இல்லையா. அங்கே விட்டுட்டு சபரிக்கிட்ட நீங்கள் வந்து போகிறதுக்கு காரணம் என்ன, அது காரணமே வந்து சபரியை வந்துட்டு மாட்டி விடுறது தானே. ஸோ இது வந்து எப்படி ஒரு ஹேபிட் இருக்கிறவர் வந்துட்டு கண்ணாடி தான் என்னுடைய ஷீல்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுன்றது வந்துட்டு புரியலை. சரி, அடுத்து வந்து சபரி பேசுகிறப்போ வந்துட்டு இமோஷனலாக நான் வந்து ஸ்ட்ராங்குன்னு காட்டிப்பேன், பட் இமோஷனலாக நான் வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கலங்கி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அழுகையாக வருது, நான் நல்லா தான் நடிக்கிறேன்,
நல்லா தான் பேசுகிறேன் ஆனால் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து அழுகிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க, அழுது தான் பாருங்கள், நீங்கள் உடஞ்சி போய் அழுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்துட்டு மனசில் இருக்கிறது அவுட்லெட் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து உட்கார வைக்கிறாரு. அப்புறம் வினோத் எழுந்திருக்கிறப்போ வந்து நான் வந்து பாட்டால் தாங்க அடிப்பேன் அப்படின்னு அவர் ரைட் சென்ஸில் வந்து பர்ஃபெக்டாக வந்து சொல்கிறாரு. கெமி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. கெமி வந்து என்னுடைய ஷீல்டு வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாஸ்தி வச்சுக்கிறது கிடையாது, வச்சுக்கிட்டால் நோன்னு சொல்கிறப்போ வந்து என்னால் ஸ்ட்ராங்காக நோ சொல்ல முடியாது, அதனால் நான் பிகினிங்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவேன்ற மாதிரி வந்து கெமி வந்து சொல்கிறாங்க. அரோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ஃபன் லவ்விங் மாதிரி தாங்க இருப்பேன், அதான் என்னுடைய ஷீல்டை நான் வச்சிட்ருக்கிறேன். ஓரளவு ட்ரூ தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபன் லவ்விங்கில் வந்து ஃபன் இருக்கோ இல்லையோ பட் லவ்விங் இருக்குதுன்றது வந்து நமக்கு இந்த எபிசோடில் பார்க்குறப்போ வந்து நல்லாவே தெரியுது. எஃப்ஜே வந்து கேட்குறப்போ வந்து நான் கண்ணாடி மாதிரி தானே அப்படின்றாரு. ஓரளவு அது நம்ம எஃப்ஜேக்கு அது பொருந்துதுங்க. அவரை நீங்கள் கற்றுனீங்கன்னா அவர் திருப்பி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அதை நம்ம இந்த எபிசோடில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து 2 விஷயம் சொல்கிறாரு. அண்ணே நான் வந்து முன்னால் அதுக்கப்புறம் பின்னால்ன்றார். அது என்ன முன்னால்னு கேட்குறப்போ வந்து பிகினிங்கில் நான் வந்து ரொம்ப கோபமாக இருந்தேன், இப்போ நான் வந்து எதுக்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறது தான் என்னுடைய ஷீல்டு, அவங்கள என்னோட பேச வச்சு ஆர்குமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுறது தான் என்னுடைய ஷீல்டு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கனி எழுப்புற போது கனி எடுத்தோன்னே அடிச்சிடறாங்க, நான் ஸ்வீட்டாக இருக்கதா என்னுடைய ஷீல்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து எழுப்பி கேட்குறாங்க. சாண்ட்ராவை எழுப்பி கேட்குறப்போ வந்து சாண்ட்ரா வந்து நான் வந்து எமோஷன்லெஸ்ஸாக தான் காட்டுவேன், எமோஷன் அதாவது முகத்தில் உணர்ச்சி இல்லாமல் காட்டுறது தான் என்னுடைய ஷீல்டுன்றாங்க. பட் இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு விஜய் சேதுபதிக்கிட்ட வந்து செகண்ட்ஸில் வந்து சிரித்து குலுங்கி சிரித்ததாகட்டும், விஜய் சேதுபதி வந்து சாண்ட்ராவை வந்து அப்ரிஷியேட் பண்ணது ஆகட்டும், அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து சாண்ட்ரா வந்துட்டு ஒரு 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 மைலேஜ் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி வந்து தெரியுது. நம்ம இப்படி கூட வச்சுக்கலாமே, பார்வதிக்கும் திவாகருக்கும் பிக் பாஸ் சப்போர்ட்டு, சாண்ட்ராவுக்கும் பிரிஜினுக்கும் விஜய் சேதுபதி சப்போர்ட்டு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதுக்கடுத்துட்டு வந்துட்டு விஜேஎஸ் வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு சாண்ட்ராக்கிட்ட, நீங்கள் வந்து எமோஷனை வந்து எமோஷன்லெஸ்ஸாக வச்சுக்கிறத விட எமோஷனை விட நீங்கள் வந்து சாலிடாக நோன்னு சொல்கிறது தான் வந்து ஆல்வேஸ் ஐடியலாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறப்போ வந்து அவங்க அதுக்கு சிரிக்கிற சிரிப்பு தான் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்து வந்து கண்டுபிடிச்சிடாரு. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து டீகோட் பண்ண சொல்கிறாரு. பார்வதி வந்து ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து உள்ளே வர்றதுக்கு முன்னால் பேசி வச்சுட்டு வந்தேன் என்னுடைய ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட்டுக்கிட்ட, ட்ரெஸ்ஸு டிசைனர்கிட்ட, உள்ளே ரொம்ப ஆபத்தாக இருந்துச்சுன்னா ரெட் ட்ரெஸ் அனுப்புங்க, நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், அதுக்கு அது மாதிரி ஆட்டத்தை வந்து மாற்றி அமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சேதுபதி சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் ட்ரெஸ்ஸு டிசைனர் கொடுக்குற ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த வாரமே நமக்கு கொடுக்கறது கிடையாதுங்க. பரதை வந்து நாங்கள் மாற்றி போன வாரம் வந்தது இந்த வாரமும், அதுக்கு முந்தின வாரத்தை வந்தது வந்துட்டு அடுத்த வாரமும் வந்து வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதிலலாம் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை வச்சு டீகவுட் பண்ணலான்னு நினைக்காதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த செய்தி வந்து யாருக்கு சொல்கிறாருன்னா, ரொம்ப நம்ம சேனல் கிடையாது, ரொம்ப சோஷியல் மீடியா சேனலில் வந்துட்டு இந்த ஒரு டவுட்டாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் சொல்கிற மாதிரி பார்வை வச்சு வந்து ஒரு பதில் வச்சு வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து எலிமினேஷன் டாஸ்க்கு, இந்த எலிமினேஷன் டாஸ்கில் வந்து எல்லாரையும் வந்து சேவ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக கனியும் திவாரும் உட்கார வச்சுக்கிட்டு யார் வெளியே போவாங்கன்னு கேட்குறாரு. எல்லோரும் தெளிவாக வந்து திவாகர் தான் வெளியே போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. ரம்யாவை தவிர ரம்யா மட்டும் கனி வெளியே போவாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து திவாகர் வந்து எலிமினேட்டர். திவாகர் நம்ம ஏற்கனவே பிகினிங்கில் சொன்ன மாதிரி தான் அவருடைய ரோல் முடிஞ்சுது. இனிமேலும் அவரை வச்சுக்கிட்டு இருந்துன்னா அடுத்தடுத்து வந்துட்டு பிக்பாஸ் நிகழ்ச்சி நடத்த விடாமல் வந்து பண்ணிட்டாங்கன்னா போட்ட செலவெல்லாம் எடுக்க முடியாது, ஸ்பான்சர்ஷிப் கிட்ட வாங்கின காசுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது அவருக்கும் அறிவு அவ்வளோதான், அவரை யூஸ் படுத்தியாச்சு, கருவேப்பிலை தூக்கி போட்டாச்சு, அவ்வளோதான். உடனே பார்வதி வந்து முதல்ல வந்து திவாகர் எலிமினேஷனில் தனக்கு பெரிய பாதிப்புலன்னு காட்டிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவளும் பெண் தானே, அந்த டைலாக் நான் சொன்னதில் பார்வதி சொன்னது தான்,
பார்வதி ஒரு எபிசோடில் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்வதி அழுக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னா, திவாகர் வெளியே போகிறதுக்காக அழுகலை. திவாகர் இல்லைன்னா அவங்களால இங்கே காலத்தில் ஓட்ட முடியாது. எல்லோரும் வந்துட்டு திவாகரை வச்சுக்கிட்டு தான் வந்து பாடி ஷேம் பண்ணுறது, ஒக்களிக்கிறது, கெக்களிக்கிறது, நக்கல் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ திவாகர் வந்து போயிட்டாருன்னா அவங்க வந்து இண்டிவிஜுவல் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க கமருதீன் என்னாச்சும்பீங்க. அரோரா விட மாட்டாங்க. அரோரா வந்து ஏற்கனவே வந்து செடியூஸ் பண்ணுறதுல பயங்கர கில்லாடி. நம்ம போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, கமருதீன் பக்கத்தில் போகிறப்போ ஒரு கையை தொடமலை வச்சிடுறாங்க, 2 காலை வந்து போட்டு லாக் பண்ணி கமருதீன் எழுதி போகிறது இது பண்ணுறாங்க. அப்படி உட்காரப்போ வந்து ரொம்ப ஷார்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ மேக்ஸிமம் அது ஷார்ட்ஸை வந்து எவ்வளோ ஷார்ட்டாக போட முடியுமோ போட்டு உட்காடுறாங்க. இதெல்லாம் வந்து கமருதீன் வந்து மெய் மறந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஆளை வந்து எப்படி வந்துட்டு பார்வதியால் இழுக்க முடியும்? ஆல்ரெடி வந்து குட் பைன்னு சொன்னவர் தானே கமருதீன். நம்ம எபிசோடில் இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை நினச்ச உடனே அழுக பீரிட்டு அழுது நம்ம பார்வதிக்கு. அது எதிர்பார்த்தது தான். அழுகிறப்போ வந்து பார்வதி வந்து சில நேரங்களில் வந்து உண்மையை அறியாமல் வந்து உளருவாங்க. அது மாதிரி ஒரு உண்மையை உளர்றாங்க. என்ன உளர்றாங்கன்னா, யாரோடையும் எனக்கு வந்து தொடர்பே இல்லையே, கனெக்ஷன் இல்லையே. சுபிக்ஷா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். போன கேப்டன் இதில் வந்து சுபிக்ஷா தோக்கிறப்போ வந்துட்டு விக்ரம் தெளிவாக சொல்லுவார், இந்த மாதிரி வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ உள்ளே ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டா தான் சில டாஸ்கில் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு சுபிக்ஷாவுக்கு சொல்லி தான் தெரிய வேண்டியது இருக்குது. பார்வதிக்கு சொல்லாமே தெரியுது. இப்போ பார்வதி வந்து நிலம் வந்து திக்கற்ற பார்வதின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் பழைய காலத்தில். ஸோ கதைகள்னு நினைக்கிறேன், அது ஒரு கதைன்னு நினைக்கிறேன். கல்கி எழுதின கதையா சரி ஞாபகம் இல்லை. தெரிஞ்சவங்க வேணால் அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு அதோட வெளியே வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து திவாகரை வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்றப்போ வந்துட்டு இவர் நம்ம ஆள் விஜய் சேதுபதிக்கிட்டே வந்துட்டு அளக்கிறாரு. நம்ம தற்கொலை நடிப்பு ரம்பம், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டட் சார். நான் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, விஜய் சேதுபதி பாடி லாங்குவேஜ் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறப்போ வந்து அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதாவது வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை கொண்டு போய் காட்டுறது நல்லதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து முதல்ல பிகினிங்கில் நம்ம சொன்னோம். வேறு எதுக்காக வந்து திவாகருக்கு நமக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறு இருக்க போது இல்லை. ஸோ எல்லா சேனலும் வந்து அவர் வந்து ஏற்றி விட்டு பண்ணாங்க. பட் நம்ம சேனலை வந்துட்டு நம்ம கரெக்டாக தானே பேசி ஆகணும். சரி ரைட் ஓகே. இது நிகழ்ச்சி முடிஞ்சு விஜய் சேதுபதி வந்து வெளியே போகிற நேரத்தில் வந்துட்டு லிவிங் ரூமில் வந்து சபரி உட்காந்துக்கிட்டு வந்து மற்றவங்களோட பேசிகிட்ருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, நான் எமோஷ்னலி வீக்குங்க, ஸ்ட்ராங்குன்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கேன். பாட்டி செத்தப்போ தான் நான் அழுதேன், அதுக்கப்புறம் நான் அழுகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது நினைக்க வந்து அழுக வருது. ஓங்கி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்போ சபரியை ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு சபதம் போட்டு வியானா கிட்ட சொன்னேன். சாண்ட்ரா மூஞ்சி வந்து மாறுது. சாண்ட்ராவுக்கு ஜால்ரா அடித்தாங்கன்னு சில சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன். சாண்ட்ராவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய திவ்யா வந்து திடுக்கிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி போச்சுன்னா வந்துட்டு வெளியே வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்துட்டு பேர் டேமேஜ் ஆகிரும் இல்லையா. உடனே வந்து திவ்யா வந்துட்டு அது ஸ்கோரிங்காக பண்ணுறாங்களா இல்லை உண்மையில் ஆதல் பண்ணுறாங்கன்னு வந்து நமக்கு புரியல. உடனே வந்து சபரி கிட்ட வந்துட்டு வந்து கன்சோல் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் அமித்துக்கு பயங்கரமாக குழப்பமாயிருது. அமித்துக்கு க்ளோஸ்அப் வைக்கிறப்போ வந்து அமித் பயங்கரமாக வந்து குழப்பமாயிடுறாரு. ரம்யா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு விஷயம் வந்து ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எஃப்ஜே ரொம்ப லைக் பண்ணுறாங்க போல தெரியுது. அதுக்கப்புறம் லவ் பண்ண மாதிரி ஒரு 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 சீன் நமக்கு தெரிஞ்சுது. இப்போ அவங்க சொல்கிறப்போ வந்து அவங்க வாயில் என்ன சொல்கிறாங்கன்னா சபரியை ரொம்ப லைக் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. அதனால் அவன் அழுகிறப்போ எனக்கு அழுக வருதுன்ற மாதிரி வந்து இவங்க வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திவ்யா வந்து சபரியை கன்சோல் பண்ணுறதோடு வந்துட்டு இன்றைய நிகழ்ச்சிகள் வந்து முடியுதுங்க. நாளைய நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாங்க.